இந்த ரைட்டர் வந்து ஷீஸ் ஃப்ரம் கேரளா. ஓகேங்களா? ஏன்னா அந்த கதையே வந்து ஒரு கேரளாவை டச் பண்ணி இந்த கதை வந்து நகரும். ரைட்டர்னுடைய பேர் வந்து கமலா தாஸ். பேர் வந்து கமலா தாஸ். கமலா தாஸுக்கு வந்து என்ன பேரு, இன்னொரு பேர் இருக்கு, யாரா சொல்ல முடியுங்களா? கமலா தாஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கமலாதாஸ்க்கு அவருடைய புனை பேர், அதாவது இதுல புத்தகம் எல்லாம் வெளியிடும் போது அவங்க என்ன பேரு, கமலாதாசனுடைய என்ன பேர் வரும்? கமலாதாஸ்ங்கிற பேர் வரும். ஆனா அவங்க வந்து அவங்களாவே அவங்களுக்கு என்ன பேரு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு பேர் என்னன்னா மாதவி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, அவங்களுக்கு மாதவி குட்டி. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த கதை எதை பத்தி அப்படின்னு நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே தங்கி இருக்காங்க. அப்ப திடீரென என்ன ஆகுது அப்படின்னா, பயங்கரமா மழை அடிக்குது. யார் வீட்டுல? இன்னொன்னு இந்த ஸ்டோரியில இது அந்த டைட்டில், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி? சைல்ட்ஹுட் இன் மலபார், சைல்ட்ஹுட் இன் மலபார் அ மெமோயர். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில எல்லாருமே குட்டி குட்டி பசங்களா எல்லாருமே இருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கதையில வரக்கூடிய நம்மளுடைய ஆத்தர் யாரு, கமலாதாஸ், அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கிறாங்க, குட்டி, அவங்க ரொம்ப குட்டியா இருக்கிறாங்க, 10 வயசு 15 வயசு குட்டீஸா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரே அடைமழை பெய்யுது, மரங்கள் எல்லாம் கீழே விழுகுது, பிரான்ச்சஸ் எல்லாம் உடஞ்சிருது, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருது. அதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதுல இடையில வந்து போகும். அப்ப என்ன ஆகுது, கோயிலுக்கு போறாங்க, அங்க ஒரு பாம்பு புத்து இல்லையா, சர்ப்பக்காவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்ம எல்லாம் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்ப அந்த மாதிரியான இடமெல்லாம் இதுல அப்பப்போ வந்து போகும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த 4 கெட்டு அப்படின்னா அந்த வீடு, அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீடு. இன்னொன்னு நிறைய டயலாக்ஸ் வரும். யாரு என்ன டயலாக் சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. சரி, இப்போ வந்து நம்ம க்ளோசரி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம கதைக்குள்ள போகலாம். ஏன்னா எல்லாமே மலையாளம் டேர்ம்ஸா வரும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஏடத்தி அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஏடத்தி, ஓகே. ஏடத்தி அப்படின்னா யாரு? ஏட்டனுடைய வைஃப். அப்ப ஏட்டன்னா யாரு? பிரதர். ஓகேங்களா? பிரதருடைய வைஃப் தான் என்னன்னு சொல்றாங்க, ஏடத்தின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஏடத்தி பிரதர்ஸ் வைஃப். ஏட்டன் அப்படின்னா யாரு? ஏட்டன் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஏட்டன். ஏட்டன் அப்படின்னா எல்டர் பிரதர். ஏட்டன் அப்படின்னா யாரு? எல்டர் பிரதர். அப்ப எல்டர் பிரதர்னுடைய வைஃபுக்கு தான், வைஃபை தான் என்னன்னு சொல்றாங்க, ஏடத்தின்னு சொல்றாங்க. அப்ப கதை வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சரி, இது யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அம்மம்மா, அம்மாவோட அம்மா, அம்மாச்சி, பாட்டி. மதர்ஸ் மதர். மதர்ஸ் மதர் தான் அம்மம்மான்னு சொல்றாங்க. பட் இதுதான் உங்களுக்கு மலையாளத்துல இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். முத்தஸ்ஸி, முத்தஸ்ஸின்னா யாரு? அப்பாவோட அம்மா. எஸ். அப்போ அப்பாவோட அம்மாவுக்கு என்ன பேரு? முத்தஸ்ஸி. அம்மாவோட அம்மாவை மதர்ஸ் மதர் என்ன சொல்றாங்க? அம்மம்மான்னு சொல்றாங்க. அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்றாங்க? முத்தஸ்ஸின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ரிலேஷன், உறவு முறைகள். அடுத்து தெக்கினின்னு சொல்றாங்க. தெக்கினி. தெக்கினி அப்படின்னா பேக்யார்டு. தெக்கினினா பேக்யார்டு. நம்ம என்ன சொல்றோம், நம்ம வீட்டினுடைய பின்னாடி பகுதின்னு சொல்லுவோம். அது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கொல்லையா? கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்றோமா? அப்ப தெக்கினி, அவ்வளவுதான். சரி, அடுத்தது அம்மாயி. அம்மாயி, அம்மாயின்னா யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அம்மாயி, ஓகே. அதாவது தமிழ்ல கேட்கல, ஐ டோன்ட் ஆஸ்க் இன் தமிழ். நான் வந்து மலையாளத்துல என்னவா இருக்கும்னு கேக்குறேன். அம்மாவோட அம்மா தான் இங்க அம்மம்மான்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ அம்மாயி அப்படின்னா மாமன். மாமன் தெரியல? மாமன் தான் தெரியும். அம்மாவோட அம்மாவோட பிரதர். கரெக்டுங்களா? அம்மாவோட, அது எனக்கு என்னுடைய அம்மாவோட பிரதர் தான் என்ன சொல்றேன் நான், மாமன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மாமாவோடைய வைஃப். ஓகே, மதர் இன்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ரெண்டு இதுலயும் சொல்லலாம், மதர் இன்லாவும் சொல்லலாம்,
மாமியா, மதர்லாம் சொன்னா மாமியா இல்லையா? இன்னொன்னு வந்து அம்மாயின்னா யார சொல்லுவாங்க? மாமாவோட வைஃபையும் அம்மாயின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அது ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. செரியம்மான்னு குடுத்துருக்காங்க. செரியம்மா. செரிய மீன்ஸ் சின்னன்னு அர்த்தம். இங்க தமிழ்லயே குடுத்துருக்காங்க. அப்ப என்னவா இருக்கும்? சித்தி. ஓகே, செரியம்மா மீன்ஸ் சித்தி இல்லையா? ரிட்டன் பை கமலா தாஸ். கமலா தாஸ் இஸ் an இந்தியன் ரைட்டர் அண்ட் ரொம்ப வெர்சடைலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைட்டர், ரொம்ப போல்டான ஒரு ரைட்டர் கமலாதாஸ். கமலாதாசனுடைய இன்னொரு பேர் வந்து மாதவி குட்டி. அண்ட் கமலாதாஸ் ஆக்சுவலி வந்து ஷீ இஸ் ஹிந்து அண்ட் லேட்டர் ஷீ கன்வெர்டட் ஹர்செல்ஃப் டு முஸ்லிம். ஓகே, முஸ்லிமுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. நிறைய கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை அப்படின்னா என்டே கதா. ஓகே, என்டே கதா. கதானா என்னது? கதா தமிழ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? அதையா சார்? தமிழ்ல கதைன்னு சொல்லுவோம். மலையாளத்துல என்ன சொல்லுவோம்? கதா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்டே என்டே கதா, அதாவது மை ஸ்டோரி. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சம்டைம் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது ஒரு புக்கை கொடுத்துருவாங்க கீழே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இஸ் ரிட்டன் பை கமலாதாஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கமலாதாஸ் எழுதின புத்தகம் வந்து என்டே கதா. இங்கிலீஷ்ல வந்து என்னது? மை ஸ்டோரி. சரி, நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் நம்ம எல்லா ரைட்டருமே நம்ம இப்போ கவர் பண்ணுவோம். அதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கமலாதாஸை பத்தி ஒரு சிலது பேசிக் எடுத்து. சரி சரி. someone's birthday at அம்பழத்தில். அம்பழத்தில் அந்த அந்த வீட்டு பேரு. நார்மலா கேரளாவில் ஒரு பழக்கம் இருக்குது. எல்லா வீட்டுக்குமே அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. அப்ப இதுல வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க? அந்த வீட்டுக்கு வீட்டுடைய பேர் என்ன? அம்பழத்தில். அப்ப அம்பழத்தில் அப்படிங்கிறது வீட்டு பேரு. அந்த வீட்டுல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஷுவர் ஹூஸ், யாருடைய பர்த்டேன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த கதை சொல்றது யாரு? கமலாதாஸ். கமலாதாஸ். கமலாதாசனுடைய மேபி கமலாதாசனுடைய சின்ன வயசு பேர் வந்து இதுல வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, மாதவி குட்டி. சோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல வேற ஒரு பேர் இருக்கு. இது வந்து இந்த பொண்ணு வேற. ஓகே, இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ரிலேஷன். மாலதி குட்டி வேற, மாதவி குட்டி வேற. மாதவி குட்டி தான் நம்மளுடைய ரைட்டர். சரி, அப்ப என்ன ஆகுது? ஒரு பர்த்டே. அந்த பர்த்டே வந்து யாருடைய பர்த்டேன்னு தெரியல. the day was a cyclone. அந்த இடத்துல என்னது? ஒரு பெரிய புயல், பெரிய காற்று மழையும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாள்ல அன்னைக்கு காற்று மழையும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏட்டன் சொல்லிட்டேன். ஏட்டன்னா பிரதர், எல்டர் பிரதர். மை எல்டர் பிரதர் அண்ட் ஐ வேர் இன்வைட்டட் டு ஃபீஸ்ட் that day. என்ன ஆகுது? அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷம் போல. அப்போ என்னையும், அதாவது கமலாதாசையும், கமலாதாசனுடைய பிரதரையும் எங்க கூப்பிட்டுருக்காங்க? அந்த நாள் விருந்து. ஃபீஸ்ட் என்னது? விருந்து. விருந்துக்கு அந்த நாள் அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரி, மாலதி குட்டி took us to serpent shrine before lunch. மதியத்துக்கு முன்னாடி மாலதி குட்டி, இன்னொரு அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு குழந்தை மாலதி குட்டி. சோ மாலதி குட்டி வந்து யார கூட்டு போறாங்க? நம்மளுடைய அஸ் அப்படின்னா இந்த இடத்துல யாரு? இந்த இடத்துல மேபி எல்டர் பிரதரையோ அப்புறம் ஏட்டனையும் இருக்கலாம். ஓகே, அஸ் டு த சர்பென்ட். அப்ப சர்ப்பக்காவு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பென்ட் டெம்பிள் ஸ்ட்ரைன். அப்படி ஸ்ட்ரைன்னா டெம்பிள். அந்த மேபி பாம்பு புத்து இருக்கும். நிறைய பாம்புகள்லாம் அங்க இருக்கும். அவங்களுக்கு பால் வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். நம்ம தமிழ் சினிமாஸ்ல நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு லஞ்சுக்கு முன்னாடி யார் கூட்டு போனாங்க? மாலதி குட்டி வந்து நான் எங்களை கூட்டு போனாங்க. we watched மீனாட்சி ஏடத்தி setting out turmeric. ஓகே, setting out turmeric, milk and bananas for the snakes. அப்ப நாங்க போகும் பொழுது அந்த இடத்துல போய் பார்த்தா மீனாட்சி ஏடத்தி. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். ஏடத்தினா யாரு? ஏட்டனுடைய ஏட்டனுடைய வைஃப். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அண்ணின்னு சொல்லுவோமா? உங்களுடைய சவுண்ட் எனக்கு கேட்கல. இங்க ஏதோ செட்டிங் ப்ராப்ளம். அண்ணின்னு சொல்லுங்க. எஸ் நான் சவுண்ட் வச்சிடுறேன். வரல, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்.
100% தான் இருக்கு. சரி பரவாயில்ல. ஓகே. அப்ப மீனாட்சி எடுத்து என்ன பண்றாங்க? பாம்புக்கு வந்து மஞ்சள் அப்படியே போடுறாங்க. மில்க் பால் ஊத்துறாங்க. பனானாஸ் வைக்கிறாங்க. யாருக்கு? ஸ்னேக்ஸுக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கதையினுடைய செட்டிங் என்ன? ஒரு நாள் கதையினுடைய செட்டிங் என்னது? அம்பலத்தில் அப்படிங்கிறது ஃபேமிலி. அந்த ஃபேமிலி மீன்ஸ் வீட்டோடைய பேரு. அந்த வீட்டுல ஒரு விசேஷம் என்னன்னா பர்த்டே. யாரோட பர்த்டேன்னு தெரியல. அப்ப ஏட்டனும் அதாவது பிரதரும் கமலாதாஸும் எங்க போறாங்க? நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க மாலதி குட்டி என்ன பண்றாங்க? அந்த சர்ப்பக்காவுக்கு வந்து அவங்கள கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்மளுடைய ஏடத்தி என்ன பண்றாங்க? அப்படியே வந்து அந்த மில்க் வைக்கிறதும் டர்மரிக் வைக்கிறதும் அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்கு? நம்ம ஸ்னேக்கு. அப்போ ஒரு டவுட். யாருக்கு டவுட்? பார்ப்போம். மீனாட்சி ஏடத்தி வாஸ் அ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பலத்தில் ஃபேமிலி. சரி, இந்த இடத்துல மீனாட்சி ஏடத்தின்னு தானே கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அதாவது இந்த அம்பலத்தில் ஃபேமிலியினுடைய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், ரொம்ப தூரத்தை சொந்தக்காரவங்களா இருக்கிறாங்க அவங்க. அண்ட் பீயிங் புவர் ஷி வாஸ் டிபெண்டன்ட் ஆன் தேர் ஜெனராசிட்டி. அதாவது ரொம்ப அவங்க ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில சேர்ந்தவங்க. யாரு? இந்த மீனாட்சி ஏடத்தி. அதனால அவங்கள என்ன பண்றாங்க? நீங்க வந்து இங்க ஹெல்ப் பண்றதுக்காக இங்க தங்கிக்கோங்க, இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்க ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. ஷி வாஸ் டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு. இதெல்லாம் யாரை பத்தி சொல்றாங்க? மீனாட்சி இங்க இந்த கேரக்டர் இருக்காங்க பாருங்க, அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஷி வாஸ் டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு. She spent her time rushing around the house and compound, never stopping to rest. நம்ம பார்த்ததில்ல, கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஒரு ரொம்ப பழமையான ஒரு வீட்டுல, பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிற ஒரு ஹெல்ப்புக்கு உதவிக்கு வந்தவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிஸியா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படிதானே இருப்பாங்க. ஸோ ரஷ்ஷிங் அரவுண்ட் த ஹவுஸ் அண்ட் காம்பவுண்ட், நெவர் ஸ்டாப்பிங் டு ரெஸ்ட். அவங்க எப்பவுமே ஒரு பொழுதும் என்ன பண்ண முடியாது? அவங்க நின்று ஒரு இடத்துல நின்று பாக்குறத, நின்றுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத நம்மளால பார்க்கவே முடியாது. Her face perpetually wearing an expression that asked for forgiveness, and she had only certain trivial duties to perform, like welcoming the oracle with an offering of paddy when he came in a procession, lighting all the lamps at dusk and churning the curd. அதாவது இதெல்லாம் என்னன்னா இல்ல, அவங்களுடைய வேலை என்ன? அந்த யாருடைய வேலை? நம்ம யாரை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம்? நம்மளுடைய மீனாட்சி எடுத்து என்ன பண்ணுவாங்க? அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணுவாங்க. ட்ரிவியல் டியூட்டிஸ் டு பெர்ஃபார்ம். ட்ரிவியல், இந்த வேர்டு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிவியல் அப்படின்னா நாட் மைனர், நாட் இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள். ஓகே. பெர்ஃபார்ம் லைக் வெல்கமிங் த ஒராக்கிள். ஒராக்கிள் அப்படின்னா அந்த கடவுள் தூதர் இல்லைன்னா பூசாரின்னு சொல்லுவோம். அந்த பூஜை செய்யறவரு அவங்க வருவாங்க, அவங்கள வெல்கம் பண்றது. அப்புறம் ஆஃபரிங் வித் அன் ஆஃபரிங் ஆஃப் பேடி வென் ஹீ கேம் வித் என்ன ப்ரொசஷன். ப்ரொசஷன் அப்படின்னா அந்த தேருன்னு சொல்றோம். இந்த தேரை தான் என்ன ப்ரொசஷன் சொல்லுவாங்க. அது வரும்பொழுது லைட் விளக்கு என்ன சொல்றது, நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லையா? லைட்டிங் ஆல் த லேம்ப்ஸ் அட் டஸ்க். டஸ்க்னா ஈவினிங் டைம்ல. டான், டஸ்க். டான் அப்படி DAWN, டான் என்ன? DAWN, டான்னா அதிகாலைன்னு அர்த்தம். டானுக்கு ஆப்போசிட் தான் என்னது? டஸ்க். டஸ்க்னா என்னது? ரொம்ப அந்த நைட்டுள்ள ஈவினிங்கும் உள்ள இடைப்பட்ட இல்லையா? இடைப்பட்ட நேரம் டஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சர்னிங் த கர்டு, தயிர் இல்லையா? தயிர் கடையிறது. டேக்கிங் அவுட் த பட்டர் ஃபார் த சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு பட்டர் எடுக்கிறது. டிராயிங் டிசைனை வரைகிறது. வித் ரைஸ் பேட்டர் ஆன் த டோர் அண்ட் ஆன் த டே ஆஃப் நிரா ஃபெஸ்டிவல். ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நிரா ஃபெஸ்டிவல் அப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன், ரைட். லெட் அஸ் கண்டினியூ. There were innumerable servants to carry out all other tasks. நிறைய, ஏன்னா பெரிய வீடு, ரொம்ப பழமையான நல்ல ஒரு ட்ரெடிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பெரிய ஒரு ஃபேமிலி. மேபி கமலாதாஸ்க்கு இப்போ வந்து ஒரு 80-90 வயசு இல்லையா? அவங்க உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க. இருக்கும். அவங்க 15 வயசு 10 வயசு குழந்தை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இமேஜின் ஒரு 80 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் பின்னாடி போகணும். அந்த டைம்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இல்லையா? அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க.
எஸ், அந்த இமேஜின் பண்ணிட்டு நீங்க கிளாஸை கவனிச்சீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த டைம்ல இப்படிதான் கேரளாவில் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியும். innumerable servants to carry out all the task. மற்ற வேலைகளை செய்யறதுக்கு நிறைய சர்வன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. however the family could not have existed happily for a single day without மீனாட்சி ஏடத்தி. இதுல ரொம்ப முக்கியம் யாரு? நம்ம மீனாட்சி ஏடத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிற வேலையெல்லாம் செய்யறது யாரு? அவங்க தான். அப்ப அவங்க இருந்தாதான் எல்லாமே நடக்கும். she was the only one knew how much should be boiled each time to make enough rice for the household, or many mundus had been given to the washerman or when to give the children a purgative அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா யார் யாருக்கு எவ்வளோ சாப்பாடு வைக்கணும், எவ்வளோ அரிசியை வந்து இந்த இடத்துல பேடி இல்லையா, நெல்லை பாயில் பண்ணணும், அதே மாதிரி அரிசி எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு சாப்பாடு வைக்கணும், இந்த மாதிரி முண்டூஸ் அப்படின்னா என்னது? முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டுனா வேஷ்டி. ஓகே, கேரளால என்ன சொல்லுவாங்க? முண்டுன்னா என்னது? வேஷ்டி. அப்ப வேஷ்டி வந்து வாஷர் மேனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? தானமா கொடுப்பாங்க, நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. when to give. ஓகே, இது எல்லாமே வந்து யாருடைய வேலை? நம்மளுடைய மீனாட்சி இடத்துடைய வேலை. and why isn't the snake coming? ஓகே, இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா பாத்துக்குங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரு சொன்னாங்க? ஐ ஆஸ்க்டு. அப்ப ஐ யாரு இந்த கதையில? சம்மர் என்ன கொஸ்டின் இது? சைல்ட்ஹுட் இன் மலபார் அப்படின்னு என்னது? மெம்பார் அப்படின்னா அவங்களுடைய மெமரியில இருந்துடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுதான் மெம்பார். சரி, அப்போ இந்த இடத்துல ஐ யாரு? இந்த கதை சொல்றது யாரு? கமலாதாஸ். அப்ப கமலாதாஸ் தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? why isn't the snake coming? அப்ப அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு சம்மரி. என்ன நடந்தது, அவங்க என்னென்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. அப்ப கேக்குறாங்க why isn't the snake coming? ஏன் பாம்பு வந்து வெளியில வரல அப்படின்னு யார் கேக்குறாங்க? நம்மளுடைய கமலாதாஸ் வந்து மீனாட்சி இடத்துக்கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க snakes never come out when human beings are watching. ஓகே, சைல்டு என்ன சொல்றாங்க? மீனாட்சி இடத்துல என்ன சொல்றாங்க? பக்கத்துல மனுஷங்கள்லாம் இருக்கும் பொழுது ஆளுங்கெல்லாம் இருக்கும் பொழுது எது வராது? வெளியில வராது. ஸ்னேக்ஸ் வந்து வெளியில வராது. the black கிருஷ்ண சர்ப்பம் will glide out as soon as we go away. ஓகே, பிளாக் கலர்ல இருக்கிற அந்த ஸ்னேக் வந்து எப்போ வரும்? நம்ம எல்லாம் போன பிறகுதான் வரும் அப்படின்னு யார் சொன்னாங்க? நம்ம மீனாட்சி எடுத்து சொல்றாங்க. மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. ஐ பிகேன் டு ஃபீல் ஸ்லீப்பி ஆஃப்டர் லஞ்ச். கிட்டத்தட்ட சாப்பாடு முடிச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? லைட்டா தூக்கம் வரும் இல்லையா? ஸோ மாலதி குட்டி கேம் பேக் வித் அஸ் டு நாலப்பாட். அப்போ மாலதி குட்டி எங்க வராங்க? கேம் பேக் வித் அஸ் டு நாலப்பாட். நேரா எங்க போறாங்க? நாலப்பாட்டுக்கு. நாலப்பாட்டுங்கிறது எங்க இருக்கு? கமலாதாஸ் வந்து தங்கி இருக்கிற இடம் இல்லையா? இப்ப கமலாதாசனுடைய வீடு இருக்கிற இடம் தான் நாலப்பாட்டு. அங்க போயிடுறாங்க. மாலதி குட்டி கேம் பேக் வித் அஸ் டு நாலப்பாட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆர் யூ ஆல் தேர்? எஸ். சோ இந்த போறாங்க. எங்க போறாங்க? அம்பழத்தில் ஃபேமிலிக்கு போறாங்க. அங்க விருந்து வைக்கிறாங்க, தூங்குறாங்க. அந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா? அங்க அதுக்கப்புறமா எங்க போறாங்க? நாலப்பாட்டுக்கு போறாங்க. barely an hour after we got home. ரீச் ஆயிட்டாங்க. we heard the sound of gale. அப்படின்னா வெறும் பயங்கரமான காற்று. இப்ப நல்லா காத்து அடிக்குது. the wind tore through palms in the southern compound with a frightening roar. நல்ல காத்து அடிச்சிட்டு இருக்கு. the dry leaves that had collected around the pond swirled upward and belligerently. என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு சுற்றில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை லீஃப் எல்லாம் அப்படியே எழும்பி காத்தடிக்குது. அப்ப எல்லாமே பறந்து அங்க சுவர்ல அந்த சுத்திட்டு இருக்கு. நல்லா வட்டமிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் எழும்பி அங்கிட்டும் இங்கிட்டும் காத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரான்ச்சஸ் ஷூக். எல்லா அந்த கிளைகளும் அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. the seat of the swing that hung from the இளஞ்சி. ஓகே, இளஞ்சி ட்ரீ fell down. இப்ப என்ன ஆகுது? அப்படியே the seat of the swing that hung from the இளஞ்சி tree fell down. அப்போ அந்த இளஞ்சிங்கிற மரத்துல இருக்கக்கூடிய அந்த எதனுடைய ஸ்விங்னா என்னது? ஊஞ்சல். அது என்ன ஆகுது? தொங்கிட்டு இருந்தது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ காத்து அடிச்சிட்டு இருக்கு. and I wonder whether it's a cyclone. எனக்கு வந்து ஒரு டவுட், இது ஒருவேளை
மிகப்பெரிய ஒரு சைக்ளோனா இருக்குமோ. ஓகே, ஒரு என்ன இருக்கும், நம்ம சைக்ளோன் சொல்றோம் இல்லையா. எஸ். அண்ட் அதே மாதிரி தி சவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கேர்ஸ், அதாவது அந்த சவுண்ட் எப்படி இருக்கு, ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக இருக்கு. செட் அம்மம்மா. இப்ப அம்மம்மாங்கிற கேரக்டர் இதுல வராங்க. அம்மம்மா சொல்றாங்க, the sound of it scares me, said அம்மம்மா. And she asked all of us to sit down in the middle of the room. இப்ப அம்மம்மா என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஒரு இடத்துல உட்காருங்க, நல்லா மழை அடிக்கி, அதனால எல்லாருமே ஒரு இடத்துல உட்காருங்க, மிடில் ஆஃப் த ரூமுடைய சென்டர்ல உட்காருங்க, ரூம் அப்ஸ்டேர்ஸ், மேல போய் உட்காருங்க. கேவ் அஸ் மெட்டல் டைஸ் டு பிளே. மெட்டல் டைஸ், அந்த தாயம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு நீங்க விளையாடுங்க. சின்ஸ் த லைட் ஹேட் grown dim, கிட்டத்தட்ட மழைங்கிறதுனால எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கு, லைட் வெளிச்சமே இல்லை. அண்ட் ஷீ லிட் அப் brass lamp as well. அண்ட் ரொம்ப ஓல்டு ஸ்டோரி இல்லையா, அப்போ அந்த பிராஸாலான செம்பு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய என்னது லைட், அந்த மேபி அந்த விளக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து என்ன பண்றாங்க, நல்லா எரிச்சு வச்சுட்டு அப்படியே அதை பத்த வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. முத்தச்சி கால்ட் அவுட் ஃப்ரம் த தெக்கினி. முத்தச்சி வந்து கேக்குறாங்க, கால்ட் அவுட், முத்தச்சி வந்து கத்துறாங்க வெளியில இருந்து, தெக்கினினா பேக்யார்ட்ல இருந்து. The southern room downstairs, have you closed all the small windows, கொச்சு? ஓகே, அதாவது கேக்குறாங்க, குழந்தைங்கள்ட்ட கேக்குறாங்க, எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு முத்தச்சி கேக்குறாங்க. அப்ப ரெண்டு பேருமே அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. I will close them, அம்மே. ஓகே, I will close them all, answered அம்மம்மா. அப்ப அம்மம்மா என்ன சொல்றாங்க, நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு யாரு சொல்றாங்க, நம்மளுடைய அம்மம்மா வந்து ஆன்சர் பண்றாங்க. And we suddenly heard the sound of the rain from the southwest, like the roar of vast crowd of people. பயங்கரமான அரல் சத்தம் சத்தம் விடுற மாதிரி பயங்கரமான அலற சத்தம் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. Using all her force, அம்மம்மா slammed the windows shut. அப்ப அம்மம்மா என்ன பண்ணாங்க, அந்த விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெயின் டிராப்ஸ் glimmered on her face. அப்போ தெரியுது இல்லையா, மழை அடிக்குது, அப்போ அந்த ரெயின் டிராப்ஸ் எல்லாம் மேல எல்லாம் விழுகும். இட்ஸ் நாட் ஈவன் 4, 4 மணி கூட ஆகல, பட் இட்ஸ் பிட்ச் டார்க் அவுட் சைடு. நல்லா பயங்கரமான இருட்டு, வெளியில வந்து இருட்டாயிடுச்சு. சரி அம்மம்மா. ஐ வாண்ட் டு சி குட்டி ஒப்போ. இந்த டைலாக் நல்லா பாத்துக்குங்க. இந்த டைலாக் யார் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அப்புறமா வரும். ஐ வாண்ட் டு சி குட்டி ஒப்போ, செட் மாலதி குட்டி. மாலதி குட்டி தான் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து குட்டி ஒப்போவை பார்க்கணும். ஷீ வில் கம் பை டஸ்க், செட் அம்மம்மா. அப்ப அம்மம்மா என்ன சொல்றாங்க, அம்மா அவங்க வருவாங்க, அவங்க வந்து ஈவினிங் டைம்ல, டஸ்க் டைம்ல, ஈவினிங் டைம்ல அவங்க வருவாங்க. ஐ வாண்ட் டு கோ டு அம்பலத்தில் நவ் திஸ் மினிட், செட் மாலதி குட்டி. அப்ப மாலதி குட்டி எங்க வந்திருக்காங்க, நாலப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. நாலப்பாட்டுல தான் என்ன பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ யார் சொல்றாங்க, நம்ம மாலதி குட்டி என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ டு அம்பலத்தில் நவ் திஸ் மினிட். எனக்கு இப்பவே எனக்கு எங்க போகணும், எனக்கு அம்பலத்தில் எனக்கு போகணும். ஓகே, ஐ வில் சென்ட் யூ டு அம்பலத்தில் as soon as the storm stops. ஓகே, இந்த பயங்கரமான மழை வந்து நின்ன பிறகு நான் வந்து உங்களை அனுப்பி விடுறேன். ஓகே, கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க அப்படின்னு யாரு சொன்னாங்க, நம்மளுடைய அம்மம்மா அம்மம்மா டு கம்ஃபர்ட் ஹர், பட் மாலதி குட்டி began to sob loudly. மாலதி குட்டி வந்து மேபி பயந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே நல்லா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. sob loudly. That was when we heard the coconut palm crashing down. என்னாச்சு, அப்படியே அந்த கோகனட் பாம் ட்ரீ வந்து அப்படியே கிராஷிங் டவுன், கீழே விழுந்துருச்சு. கொச்சு, வாட் வாஸ் தட்? அப்ப கேக்குறாங்க, யாரு கேக்குறாங்க, தட் வாஸ் முத்தச்சி கேக்குறாங்க, கொச்சு வாட் வாஸ், என்னாச்சு, வில் த ஹவுஸ் கொலாப்ஸ். ஓகே, வீடு இடிஞ்சிருமா, பயங்கரமான சவுண்ட் வருது, அப்புறம் பயப்படுறாங்க. தட் வாஸ் முத்தச்சி. அண்ட் கீழே, டோன்ட் வரி, இட் வாஸ் கோகனட் பாம் ஃபாலிங். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த மரம் வந்து கோகனட் பாம் ட்ரீ என்ன ஆகுது, அது வந்து கீழே விழுந்துருச்சு. we will go and have a look at once the rain stops. பயப்படாத, மழை நின்று நம்ம போய் பார்த்துக்கலாம். let us say our prayers and sit here quietly. நம்ம வந்து ப்ரேயர் எல்லாருமே மேபி அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மழை வர டைம்ல உட்காந்துட்டு நிறைய கடவுள் பாடல்கள் வந்து பாடுவாங்க. and said அம்மம்மா. all of us took shelter in the downstairs as அம்மாமன்ஸ் mother instructed to us. என்ன பண்றாங்க, எல்லாருமே கேட்ட மாதிரி
எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சரி நம்ம சைலண்டா உட்காருவோம், ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. she said this room had the strongest ceiling. ஒன்னும் ஆகாது, இந்த ரூம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், இது கீழே விழாது, என்ன ஆனாலும் கீழே விழாது. The Tekkini was flooded and water that had collected in the sunken courtyard of the Nalughettu. ஓகே, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெக்கினினா பேக்யார்ட்ல எல்லாம் நிறைய தண்ணி நிரம்பி ஃப்ளட்டட் ஆயிடுச்சு. and the water that had collected in the sunken courtyard of நாலுக்கெட்டு அப்படின்னா வீட்டினுடைய சென்டர் பகுதி. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, the central hall with 4 wooden pillars began to overflow. அதாவது நம்ம ஓல்டன் கேரளால எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரியான வீடு இருக்கும். இதுல 4 சைடுல பில்லர் இருக்கும். இதெல்லாம் பில்லர். இந்த பில்லர் என்னன்னா 4 சைட்லயும் கவர் பண்ணியிருக்கும். மேல இருந்து தண்ணி எல்லாம் இதுல நிறையும். இதுல இருக்கிற தண்ணி என்னாவும் வெளியில போகும். ஸோ அது எல்லாமே நிறைஞ்சிருக்காங்க. அதுல எல்லா இடத்துலயுமே தண்ணி நிறைஞ்சிருச்சு, ஓவர்ஃப்ளோ. and all of us Ammaman and all of us sat on the bed. Ammamma and the grandmothers sat on the rolled up mattresses stacked on the floor. So என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே எல்லாருமே தரையில உட்காந்துருக்காங்க. அம்மம்மா அந்த அம்மாமன்னா யாரு, மாமனும் அந்த குழந்தைங்களும் எல்லாருமே எங்க உட்காந்துருக்காங்க, அந்த பெட் மேல உட்காந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க, ஃப்ளோர்ல உட்காந்துருக்காங்க. and the servant woman took refuge in the makeshift toilet adjacent room to the adjacent room. சர்வெண்ட் அந்த வேலை செய்யக்கூடியவங்க சர்வெண்ட் எங்க உட்காந்துருக்காங்க, பக்கத்து ரூம்ல உட்காந்துருக்காங்க. அம்மாயி அரைவ்டு. இப்ப யாரு வராங்க, அம்மாயி வராங்க. அம்மாயின்னா சொன்னேன் இல்லையா, அம்மாயின்னா யாரு, 2 இருக்கு. ஒண்ணு அந்த ஸ்டோரியில சொன்ன மாதிரி மேல இந்த நம்ம எக்ஸ்பிளனேஷன், அம்மாயின்னா யாரு இந்த இடத்துல, மதர் இன் லா. இன்னொரு மீனிங் இருக்கு, இன்னொரு மீனிங் அம்மாவுடைய வைஃப்னு மீனிங் இருக்கு. சரி, இந்த இடத்துல பார்ப்போம். drenched to the skin and unmindful of the thunder and lightning and driving rain. மழைய எதுவும் பொருட்படுத்தாம, இடி இடிக்குது, மழை பெய்யுது, எதையுமே ரொம்ப சீரியஸா எடுக்காம ரொம்ப தொப்பையா நனைஞ்சு எங்க வராங்க, நேரா வந்துட்டாங்க. யாரு, அம்மாயி வராங்க. how can you be so foolish பாலா? ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க, பாலாங்கிறது யாரு, இந்த அம்மாயி என்ன சொல்றாங்க, பாலான்னு சொல்றாங்க. how can you be foolish பாலா, what if you fall ill of a fever? இந்த அளவுக்கு நனைஞ்சிருக்கியே, ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சிருக்கியே, காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவ, ஆஸ்ட் அம்மாமன். அப்ப அம்மாமன் யார்கிட்ட கேக்குறாங்க, பாலா யாரு, அம்மாயி கிட்ட கேக்குறாங்க. அம்மாயி லாஃப்ட். அம்மாயி சிரிச்சுட்டு, ஹியர் இஸ் குட்டி ஒப்பு இங்கதானே இருக்கிறாங்க, வந்துட்டேன். ஓகே, அம்மாயி லாஃப்ட், ஹியர் இஸ் குட்டி ஒப்பு எக்ஸ்கிளைம்டு மாலதி குட்டி ஜாய்ஃபுல்லி. அப்போ இந்த குட்டி ஒப்புக்காக தான் யாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளுடைய குட்டி ஓகே, ஐ ரிசீவ்ட் a call, let's come back. ஸோ என்ன ஆகுது, அவங்கள ரொம்ப பாசத்தோட கட்டி பிடிச்சிடுறாங்க, ஹக்டு ஹர். செரியம்மா சஜஸ்டட் தட் வி சாண்ட் அக்ஷர ஸ்லோகம்னா தெரியும் இல்லையா, அந்த பாட்டு ப்ரேயர். அப்போ செரியம்மா என்ன பண்றாங்க, சஜஸ்டட் தட் வி சாண்ட் அக்ஷர ஸ்லோகம்ஸ் டு ஃபோர்கெட் அவர் ஃபியர். அந்த பயத்தை மறக்கிறதுக்காக நம்ம கடவுள் பாடல்களை நம்ம பாடலாம். ஈச் ஒன் ஆஃப் us would have to recite a verse and the next person would follow with the words that began with the first letter of the third line of the quatrain that just been chanted. அது என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டை பாடுவாங்க, அதுல இருக்கிற தேர்ட் லைன் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா. no one volunteered though, and so செரியம்மா recited from the வள்ளத்தோள்ஸ் imprisoned அனிருத்தன். ஓகே, இந்த இடத்துல இதுதான் அந்த பாடலினுடைய பேரு, வள்ளத்தோள் பாடுறது. அம்மம்மா said, I can't remember a single couplet. என்னால ஒரு 2 வரி கூட, கப்லெட் என்னது, 2 வரியை தான் என்ன சொல்லுவாங்க, கப்லெட் சொல்லுவாங்க. 2 வரி பாடல் கப்லெட். என்னால 2 லைன் கூட என்னால ஞாபகத்திலே வச்சுக்க முடியல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஐ ஹோப் the house doesn't collapse. வீடு எதுவும் ஆகாது. முத்தശ്ശി சொல்றாங்க, the house doesn't, வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது.
அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்மளுடைய முத்தஸ்ஸி. இப்போ கேக்குதுங்களா? am I audible? கேக்குதுங்க சார். ரொம்ப லோவா இருக்கோ? சரி, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ். நேத்து எல்லாம் பரவாயில்லைங்களா மேடம்? நேத்து கிளியரா இருந்துச்சுங்களா? கிளியரா இருந்துச்சு. இன்னைக்கு கிளியரா தான் சார் இருக்கு. வால்யூம் சவுண்ட் எல்லாம் இருக்குங்க சார். இப்போ லைட்டா பிரேக் ஆச்சுங்க சார். வேற எதுவும் இல்லைங்க சார். பிரேக் ஆச்சுங்களா? சரி, ஓகே ஓகே. மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, as soon as அம்மாமன் அண்ட் அம்மாயி went upstairs, அம்மாவும் அம்மாயி எங்க போறாங்க? அப்ஸ்டேர்ஸ் போறாங்க. the servant woman started to wail loudly. சர்வன்ட் woman என்ன பண்ணாங்க? ரொம்ப பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. she kept hitting her head with her hands while she wailed. தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. what mad? ஓகே, do you want to break open your head? உன் தலையை வந்து இப்படி அடிக்கிறியே, ஓகே, உன்னுடைய தலையை வந்து ஓபன் பண்ண போறியா, பிரேக் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? அம்மம்மா கேட்குறாங்க. வாட் இஃப் ஐ நெவர் see my folks again? என்னுடைய மக்களை, என்னுடைய பீப்புள், ஃபோக்ஸ்னது பீப்புள். ஐயோ, அதாவது யாரு? நம்ம அந்த வேலைக்கார அம்மா இருக்காங்க இல்லையா, மேபி அவங்க வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு ரொம்ப அந்த கீழ் ஜாதியில சேர்ந்தவங்களா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஐயோ இறந்துருவனோ, என்னுடைய பீப்புளை, என்னுடைய மக்களை என்னால பார்க்க முடியாதோ அப்படின்னு பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த குருவாயிரப்பா, பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இஸ் ஷி கிரேசி? ஓகே, உங்களுக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா? ஆஸ்ட் முத்தஸ்ஸி. வி ஹர்ட் ட்ரீஸ் கிராஷிங் டு த கிரவுண்ட். மரங்கள்லாம் கீழே விழுந்து உடையிற சத்தம் பயங்கரமா கேக்குது. அண்ட் டாக் வைனிங் இன் த வெஸ்ட் யார்ட். ஓகே, ஒரு டாகும் ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப பயத்தோட இருக்குது. ஐயோ சங்கரா. ஓகே, வாட் இஃப் த கவுஷெட் கிரம்பிள்ஸ்? கவுஷெட்னா தெரியும் இல்லையா, பசுக்களை, அந்த மாடுங்களை பசுக்களை கட்டி வச்சிருக்கிற அது கீழே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? கிரம்பிள்ஸ். பிரிங் த கவுஸ் இன் அண்ட் டை தெம் இன் த வாஷிங் ஏரியா அவுட் சைட் த கிச்சன். அவுட் சைடுக்கு கிச்சன். மேபி சங்கரன்ங்கிறது யாரா இருக்கலாம்? ஒரு வேலைக்காரனா இருக்கலாம். அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? அந்த பசுமாடு தொழுத்து இல்லையா, பசுவை கட்டி இருக்கிற அந்த இது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? கொண்டு வந்து கிச்சனுக்கு பின்னாடி கட்டி வச்சிருங்க. the cow shed won't fall down, வலியம்மா. its beams are quite strong, said சங்கரன் நாயர். அப்ப சங்கரன் நாயர் தான் அந்த இடத்துல சங்கரா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, கீழே விழாது. who had gone to check things out and then let the cows stay there. ஓகே, ஸோ அவர் ஆல்ரெடி அங்க போய் செக் பண்ணியிருக்கிறாரு, அந்த பசுமாடுங்களாம் அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லெட்ஸ் கண்டினியூ. there is knee deep water in the yard now. ஓகே, வீட்டினுடைய முன்னாடி வந்து, வீட்டினுடைய யார்டு என்னது? முற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வீட்டினுடைய முன்னாடி பகுதி எப்படி இருக்கு? முட்டி அளவுல தண்ணி நிறைஞ்சிருக்கு நிறைய. செட் சங்கரன். we want to swim, I cried. அப்போ நரேட்டர், இந்த கதையினுடைய நரேட்டர் யாரு? நம்ம மாதவி குட்டி. ஓகே, குட்டி குழந்தைங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அதுல விளையாடணும், எங்களுக்கு அதுல நீச்சல் அடிக்கணும். அண்ட் யூ கேன் ஸ்விம் இன் த கோர்ட் யார்ட் ஆஃப் நாலுகெட்டுல இருக்கிற அந்த தண்ணி. நாலுகெட்டுல என்ன சொல்லிட்டோம்? நாலுகெட்டுனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4 பீம்ஸ் இருக்கும், 4 பில்லர் இருக்கும், உள்ள வந்து தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கும், அதுல போயிட்டு விளையாடுங்க, ஓகேங்களா அப்படின்னு யார் சொல்றாங்க? ஏட்டன் சொல்றாங்க. ஐ புட் மை ஹேண்ட் இன்டு த வாட்டர் அண்ட் இன் த கோர்ட்யார்ட் அண்ட் இட்ஸ் ஐஸ் கோல்டு. நான் வந்து தண்ணியை செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ கோல்டா இருக்கு. ஐ கிரம்பிள்ட், ஐ டோன்ட் பிளே இன் த வாட்டர் சில்ட்ரன். அம்மம்மா கால்ட் லவுட்லி. தண்ணியில விளையாடாதீங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? அம்மம்மா வந்து சொல்றாங்க. வி கிளைம்ட் பேக் ஆன் த பெட். மறுபடியும் எங்க பெட்ல ஏறிட்டோம். someone seemed to be knocking on the door. யாரோ கதவுல தட்டுற சத்தம் கேக்குது. ஆன் த சதர்ன் சைடு. சங்கரன் ஓப்பன்ட் இட். அப்ப சதர்ன் சைட்ல, தெற்கு இல்லையா, தெற்கு பகுதியில என்ன ஆகுது? யாரோ கதவை ஓபன் பண்றாங்க, தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்க்குறது the dog stood on the veranda. ஒரு நாய் ஒண்ணு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. dripping wet, தும்பி. ஓகே, dripping wet. the black and white pet dog from அம்பழத்தில். அப்ப மேபி கேட்கலாம், அந்த நாயினுடைய பேர் என்ன?
am I audible? என்னோட சவுண்ட்ல எஸ் தும்பி. ஓகேவா? அது அந்த நாய் எங்க இருந்து வந்திருக்கு? பாருங்க, அந்த தும்பிங்கிறது என்னது? தும்பிங்கிறது யாருடைய பேரு? நாயோட பேரு. வெளியில நின்றுட்டு இருக்கு. அந்த நாயினுடைய கலர் என்ன கலரு? பிளாக் அண்ட் ஒயிட் இல்லையா? அது பெட் டாக். அவங்க வளர்த்துற ரொம்ப பாசமா வளர்த்தக்கூடிய நாய். எங்க இருந்து வந்திருக்கு? அம்பழத்தில இருந்து அங்க இருந்து நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. லுக் ஹியர் இஸ் தும்பி. ஹி இஸ் drenched. Poor thing, he must have come out with பாலாமணி அம்மா, said சங்கரன். அப்ப பாலாமணி அம்மா கூட தான் யாரு வந்திருக்கலாம்? அந்த தும்பி வந்திருக்கலாம். And we looked at தும்பி and he looked at us. நாங்க எல்லாருமே தும்பியை பார்த்தோம், தும்பி எங்களை பார்த்தான். he was shivering in cold. ரொம்ப குளிர்ல ரொம்ப விரைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அண்ட் சங்கரன் spread a gunny bag on the veranda. ஓகே, ஒரு கன்னி பேக் எடுத்து அந்த இடத்துல போட்டாங்க. சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. and lie down on this. இதுல படுத்துக்கோ. in a storm like this, how can we make difference between a man and a dog? go to sleep தும்பி. ஓகே, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. and தும்பி lay down on the gunny bags and looked contently at me and my brother. அப்படியே என்னையும், ஓகே, யார, நம்ம ஆத்தர் கமலதாசையும் அப்புறம் என்னுடைய பிரதரையும் யாரு பாக்குறாங்க? அந்த தும்பி அப்படிங்கிறவங்க பாக்குறாங்க. ஐ மீன் அந்த நாய் பாக்குறாங்க. we spent the whole night in the southern room. By the time we woke up, the rain had stopped. நாங்க கிட்டத்தட்ட அந்த சதர்ன் ரூம்லயே, அங்க இருந்த தெற்கு புற பகுதியில இருந்த அந்த ரூம்லயே ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணோம். நைட்டு இரவு முழுக்க அங்க இருந்தோம். எந்திரிச்சு பார்க்கும்பொழுது மழை நின்றுச்சு. It was the sound of pleading voice saying, please open the gate, that actually woke me. ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுட்டு இருந்துச்சு வெளியில. பயங்கர ரொம்ப நேரமா சவுண்டு கேட்டு இருந்துச்சு. ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு. அந்த சவுண்ட்ல தான் நான் எந்திரிச்சேன். and a young man stood smiling in the waist high water at the gate. இடுப்பளவுல தண்ணி இருக்கிற கேட்டு கிட்ட என்ன பண்றாங்க? அந்த ஒரு நபர் நின்னுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஐ எம் ஃப்ரம் வடக்கரா. நான் எங்க இருந்து வரேன்? வடக்கராங்கிற இடத்துல இருந்து நான் வரேன். இஸ் எவ்ரிஒன் ஹியர் ஆல் ரைட்? இங்க எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எஸ் செட் அம்மா என்ன சொல்றாங்க? இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. we have had no casualties. இங்க பிரச்சனை இல்லை. how did you come? பாலன். அப்ப வந்தவங்க யாரு? அவங்க பேரு பாலன். I started out at daybreak and waded through the water. that's really smart. ஓகே, காலையில எந்திரிச்சேன், அப்படியே அந்த தண்ணியிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்? நடந்து வந்துட்டேன். the number of huts and trees have collapsed. நிறைய என்னாச்சு? மரங்களும் ஹட்ஸ்னா குடிசைகள். ஓகே, குட்டி குட்டி குடிசைகளும் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. fowls lying dead. ஓகே, எல்லாமே என்ன இருக்கு? எல்லாமே இறந்து போய் கிடக்கு. fowls dead everywhere and dead gods floating in the water. இல்லையா? காட் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு? floating in the water. what a sight. come in பாலன் and change your mundo. வேஷ்டி இல்லையா? அப்போ உள்ள வாங்க பாலன், நீங்க உள்ள வாங்க, நீங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, முண்டை வேஷ்டிய மாட்டி கட்டுங்க, நினைச்சிட்டு வந்திருக்கீங்களே. have they sent us anything from வடக்கரா? எங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்களா? வடக்கரையில இருந்து ஏதாவது கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்களா? முருக்குஸ் ஆர் டேட்ஸ்? ஐ ஆஸ்ட். பாருங்க, அந்த பாப்பா இவ்வளவு நடந்திருக்குது. அப்போ டேட்ஸோ அல்லது முறுக்கு ஏதாவது கொடுத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறாங்க. நோ சைல்டு, ஐ ஹாவ் கம் எம்டி ஹேண்டட், செட் பாலன். பாலன் என்ன சொல்றாங்க? என் கையில எதுவுமே இல்லை, நான் எதுவுமே கொண்டு வரல. டிஸ்பிளேயிங் இஸ் பக் டீத். and what a time to ask for murukus and dates, muttered அம்மாமன்ஸ் மதர். அப்ப அம்மாமனுடைய மதர், அம்மாமன் தெரியும் இல்லையா? அங்கிள். அப்ப அங்கிளுடைய மதர் என்ன சொல்றாங்க? நல்ல நேரம் இல்லையா? அவனே ரொம்ப நனைஞ்சு போய் மழையில இத்தனை பேர் இறந்து போயிருக்கா, இத்தனை இழப்பீடுகள் இருக்கு, அதுல நனைஞ்சு போய் வந்திருக்கா, அவங்ககிட்ட போயிட்டு முறுக்கு இருக்கான்னு கேக்குறீங்களே. ஓகே, ஐ ஹங் மை ஹெட் அஷேம்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஆனாலுமே நிறைய கண்டென்ட், ஒரு சின்ன ஸ்டோரிக்குள்ள நிறைய கண்டென்ட்டை வச்சிருக்கிறாங்க. மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். நம்மளுடைய கமலாதாஸ்
ஃபேமிலிக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, நேரா கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில்ல வந்து ஒரு பாம்பு புத்து இருக்கு, அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாங்க. பாம்பு வந்து வெளியில வரா அப்படிலாம் கேட்கறாங்க. வராது, நம்ம போன பிறகுதான் வரும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, மாலதி குட்டிய வந்து பிரதர் அண்டு பாலாமணி, உங்க பேர் என்ன, மீன், நம்மளுடைய கமலாதாஸ் சேர்த்துட்டு எங்க கூட்டு வராங்க, நாலப்பாட்டுக்கு கூட்டு வராங்க. நாலப்பாட்டுங்கிறது இன்னொரு வீட்டு பேர். அப்ப அங்க வந்து பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது, பயங்கரமா மழை பெய்யுது. முத்தശ്ശி வந்து கதெல்லாம் அடைச்சிட்டீங்களா பிள்ளைங்களா, சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க என்ன எப்படி இருக்காங்க, சேஃபா இருக்கிறாங்க. அப்புறம் வேலைக்காரில ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு, ஐயோ என்னோட மக்களை பார்க்க முடியலையே அப்படின்றாங்க. அந்த 4 கட்டுல எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருது, எல்லாம் நிறைய தண்ணி நிறைஞ்சிருது, ஒரே சத்தம். கீழே வெளியில வந்து மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் உடஞ்சு உழுகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அம்மாயி வந்துடுறாங்க. அம்மாயி வந்த உடனே குட்டி எரிஸ் குட்டி ஒப்பு. ஓகே, அம்மாயியுடைய பேர், அம்மாயியை தான் என்னன்னு கூப்பிடுறாங்க, குட்டி ஒப்புன்னு கூப்பிடுறாங்க. நல்லா பாத்துக்குங்க. ஓகே, அம்மா பேர் என்ன? சரி, லெட் மீ ஆஸ்க் யூ, அம்மாயியுடைய பேர் என்ன? கேக்குறாங்க இல்லையா, யாரு கேக்குறாங்க? முத்தശ്ശி கேக்குறாங்க. எதுக்கு நனைஞ்சுக்கிட்டு வர, இப்படி தொப்பையா நனைஞ்சிட்டு வந்திருக்கே, இவ்வளவு இடி மழையெல்லாம் அடிச்சிருக்கு இல்லையா, ஏன் அப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா? அம்மாயியோட பேரு என்னது, பாலா இல்லையா? எக்ஸ்கிளைம்டு மாலதி குட்டி ஜாய்ஃபுல்லி அப்படின்னு பார்த்தோம். கடைசியில என்ன ஆகுது, செரியம்மா வந்து சரி நம்ம ஸ்லோகம் சொல்லலாம், அக்ஷர ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணணும், 3 லைன் நான் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணணும். 3 லைனா நீங்க குவாட்ரைன் அப்படின்னு 4 லைன். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் லைன் began the first letter of the third line. தேர்ட் லைனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணணும், ஆஃப் த குவாட்ரைன் நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்க வந்து அதை பாடணும், ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் தெரியலையே, நல்லா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அம்மம்மா. ஐ கேன் ரிமெம்பர் ஏ சிங்கிள் லைன். வீடு எதாவது ஆயிடுமா, இவ்வளோ இடி இடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த வேலைக்காரி வீட்டுல ஹெல்ப் பண்ற அந்த வேலை செய்யக்கூடிய சர்வெண்ட் அவங்க பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஒன்றும் ஆகாதுன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே பாலன் வராரு. பாலன் வந்து என்ன சொல்றாங்க, அங்க நிறைய டெத்து, அங்க கோட்ஸ் இறந்தது, ஃபவுல்ஸ் எல்லாம் இறந்து போயிடுது, நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப சேஃப்டியா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கடைசியில அந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறோம். இப்ப கடைசியில் நம்ம என்ன பண்றோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைய பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூனிட் 1ல சப்ளிமெண்டரி 1. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். Why isn't the snake coming? Why isn't the snake coming? யாரு சொன்னாங்க? கமலாதாஸ். நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, பாம்பு ஏன் வெளியில வரல, அப்போ ரொம்ப குட்டியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியல, அவங்க டவுட்டு கேட்கறாங்க. ஐ வண்டர் வெதர் இட் சைக்ளோன், அது ரொம்ப இதா இருக்குமோ, புயலாக இருக்குமோ, அடிச்சுக்கிட்டு இருக்குமோ இல்லையா, பயங்கரமான இடியும் மின்னலும் அடிச்சிட்டு இருக்கு, புயலாக இருக்குமோ அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப யாரு இது கேட்டது, இது வந்து கேட்டது யாரு அப்படின்னா அம்மம்மா. வெரி குட். அம்மம்மா கேக்குறாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு சி குட்டி அப்போ. நான் பேச சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு வந்து குட்டி அப்போ எனக்கு பார்க்கணும். மாலதி குட்டி ஸ்மால் பேபி, ஸ்மால் குட்டி இல்லையா, ஸ்மால் பேபி, சின்ன குழந்தை, அதுல இருக்கிறதே ரொம்ப சின்ன குழந்தை, அதுதான் குட்டி அப்போ பார்க்கணும், அம்மாயியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. அம்மாயியோட பேர் என்னது, பாலா. ஓகே, வில் த ஹவுஸ் கொலாப்ஸ், ஐயோ வீடு இடிஞ்சிருமோ, வில் த ஹவுஸ் கொலாப்ஸ். முத்தശ്ശി கேட்டது யாரு, முத்தശ്ശി. இஷி கிரேசி, அவளுக்கு என்ன பைத்தியமா, இஷி கிரேசி. முத்தശ്ശി யார்கிட்ட கேக்குறாங்க, வேலைக்காரிங்கள்ட்ட, வேலைக்காரிங்கள்ட்ட பேசுறாங்க, ரொம்ப கோவத்தோட பேசுறாங்க, என்ன இப்படி பண்ற, உனக்கு ஒன்னும் ஆகாது, வீட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம். அப்ப முத்தശ്ശி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4 கொஸ்டின் இருக்கு பாருங்க. droplets of rain glimmered on அம்மம்மா's face. கரெக்ட்டுங்களா? ஆமா இல்லையா, ஜன்னலை அடைக்கும் பொழுது, விண்டோவை அடைக்கும் பொழுது தண்ணி வந்து தெரிக்குது, யாரு மேல, அம்மம்மா மேல தெரிக்குது. மாலதி குட்டி வாண்டட் டு சி குட்டி அப்போ.
மாலதி குட்டிக்கு யார பார்க்கணும்? குட்டியோ பூவ பார்க்கணும். ட்ரூ தான். அம்மாயி கம்ஃபர்டட் மாலதி குட்டி when she sobbed. அம்மாயி தான் என்ன பண்ணாங்களாம்? மாலதி குட்டிய என்ன பண்ணாங்களாம்? கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஃபால்ஸ். அடுத்து the coconut palm crashed down due to heavy rain. கோகனட் பாம் என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு. ரொம்ப மழையில கீழே விழுந்துருச்சு. இந்த கொஸ்டின் நல்லா பாத்துங்க. இதுல இருந்து கேள்விகள் நமக்கு எக்ஸாம்ல வரும். இன்னொன்னு சப்ளிமெண்ட்ரியில இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மீனாட்சி ஏடத்தி வாஸ் a dash relative of the அம்பழத்தில் family. டிஸ்டன்ட். இது வந்து புக்ல இருக்கக்கூடிய லைன் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஓகே, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஃப்ரம் த அம்பழத்தில் ஃபேமிலி. அண்ட் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, மீனா ஏடத்தி அப்படின்னா அண்ணனோட வைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல ஏடத்தி அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அம்பழத்தில் ஃபேமிலியினுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். heard the sound of the rain from the like a roar அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த சைடு? ஆன்சர் என்ன? சவுத் வெஸ்ட். அதான் ஆன்சர். சவுத் வெஸ்ட்ல இருந்து பயங்கரமான ரோர் முழங்கக்கூடிய சவுண்ட். dash with four pillars began to overflow. சென்ட்ரல். 4 கெட்டு இல்லையா? 4 கெட்டு. 4 கெட்டுன்னா என்னது? 4 பில்லர் இருக்கும். 4 பில்லர் எந்த இடத்துல இருக்கு? சென்டர்ல இருக்கிற ஹால் உள்ள நிரம்பிடுச்சு. டேஷ் அரைவ்டு drenched the skin. யார் ரொம்ப நனைஞ்சுக்கிட்டு, ரொம்ப தொப்பையா நனைஞ்சுக்கிட்டு வந்தது யாரு? அம்மாயியை தான் யாரு கேட்டுட்டு இருந்தாங்க? எனக்கு அம்மாயிய பாக்கணும், ஒப்புவ பாக்கணும், குட்டி ஒப்புவ பாக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது யாரு? மாலதி குட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. தேர் வாஸ் knee deep water in the dash. knee deep, ஓகே, முட்டி அளவுல knee deep water in the dash. முட்டி அளவுல தண்ணி இருக்கு, அதுல போய் குளிச்சுக்குங்க. உங்களுக்கு என்ன, தண்ணியில விளையாடணும், அவ்வளவுதானே? சரி, இத வந்து வரிசைப்படி ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கதை தெரிஞ்சுட்டா இது ஈஸி. சரி, நீங்க கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இன்னொரு 2 minutes நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். எதுல ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி? என்னவா இருக்கும்? இந்த இடத்துல பாருங்க. ட்ரை லீவ்ஸ் ஹேட் கலெக்டட். புயல் அடிக்குது. இல்ல, புயல்ல கதை ஆரம்பிக்கல. பிரான்ச்ல கதை ஆரம்பிக்கல. விண்ட்ல கதை ஆரம்பிக்கல. மீனாட்சி ஏடத்தி வாஸ் டார்க் ஸ்கின்ட். வித்தவுட் மீனாட்சி ஏடத்தி. அப்ப என்னவா இருக்கும்? மீனாட்சி ஏடத்தி வாஸ் ஃபர்ஸ்ட் வந்து மீனாட்சி ஏடத்தில ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி ஏடத்தி வாஸ் டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு வுமன். சரி, மீனாட்சி ஏடத்தை பத்தி சொல்லிட்டாங்களா? அப்ப அடுத்ததும் மறுபடியும் என்ன வரும்? மீனாட்சி ஏடத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டாவது என்னது? வித்தவுட் மீனாட்சி ஏடத்தி அம்பழத்தில் ஃபேமிலி. சரி, 2 கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு? இன்னும் 3 இருக்கு. அடுத்தது என்ன? பயங்கரமா காத்தடிக்குது. விண்ட் டோர் த்ரூ த கோகனட் பாம்ஸ் இன் த சதர்ன் காம்பவுண்ட். சதர்ன் காம்பவுண்ட்ல தெற்குப்புற பகுதியில காம்பவுண்ட்ல என்ன ஆகுது? பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. அடுத்து dry leaves collected around pond swelled upwards. இல்லையா? எஸ். அடுத்தது கடைசியா வந்து branch shook and the seat of the swing fell down from the இளஞ்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது? find the answers for the questions given below. Identify the person and with the character sketch. இது நமக்கு வேண்டாம். இதெல்லாம் வந்து அந்த சீசன்ஸ் அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து நீங்க பாத்துங்க. இங்க என்னது? டியூரிங் வின்டர் சீசன் டிக் பண்ணணுமா? டியூரிங் வின்டர் சீசன் many of us fall sick, suffer from cold, cough and fever. Put things for you will do keep fit. என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வின்டர் சீசன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வின்டர் சீசன்ல ட்ரிங்க் கோல்டு வாட்டர். தண்ணியை குடிப்போமா? கோல்டு வாட்டரை குடிப்போமா? குடிக்க மாட்டோம்.
இல்ல, No, sir. இன்டு மார்க் போடணும். ஈட் ஹோம் குக்டு ஃபுட், வீட்டுல செஞ்ச சாப்பாடு சாப்பிடுவோமா? Correct. ஆமா. ஐ வில் விசிட் டாக்டர், டாக்டரை பாப்பா பார்க்க போவோமா? ஆமா. காய்ச்சல் வந்தா டாக்டரை பார்க்க போவோம். நெவர் வாஷ் மை ஹேண்ட்ஸ், கையே கழுவ மாட்டோம். தப்பு இல்லையா? தப்பு, இது தப்பு. ஐ வில் டேக் மெடிசின் அண்ட் ரெஸ்ட், மெடிசின் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன் நானு? நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். எஸ். அடுத்தது இது என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணணுமா டிக் பண்ணணுமா? இத டிக் பண்ணணும். ரெய்னி. ஓகே, அதாவது இதுதான் கொஸ்டின், இது ஆன்சர். இது என்னது? மேகம் இருக்கு, மேகத்துக்கு கீழே என்ன வருது? மழை. மழை. ரெய்னி டிக் பண்ணணும். டிக். அடுத்தது இது சூரியன், விண்டி சன்னி. டிக் பண்ணக்கூடாது. சன்னி. சன்னி. இது பார்த்தா எப்படி இருக்குது? நல்லா காத்தடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. விண்டி, காத்தடிக்குது. சரி, இது என்னது? மேகத்துல இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு வருது, என்னது? லைட்னிங். லைட்னிங். ஓகே, இது என்னது? நல்லா ரெயின்போ, அதுலயே தெரியுது இல்லையா? ரெயின்போ. சரி, அவ்வளவுதான். வேற இங்க புக்ஸ் கொடுத்துருக்காங்க, கையோட இதையும் பார்த்துட்டு போயிடுங்க. எந்த ஒரு லெசன் படிச்சு துணை பாடம் படிச்சாலும் அதுல இருக்கிற புக்ஸையும் பார்த்துருங்க. ஒரு எத்தனை புக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் எழுதுனது யாரு? ஸ்டீஃபன் கிங். ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்கிறாரு? டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அடுத்த புக் ஆஃப் சீசன்ஸ் ஆலிஸ் ப்ரோவன். ஏன்னா கொஸ்டின் கேட்குறவங்க நமக்கு நம்ம லெசன்லாம் இதுல இருந்து கேட்டுருவோம் அப்படியெல்லாம் நம்ம வந்து இதுல இருந்து கொஸ்டின் வரும்னு. ஒரு முறை நான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன், சம்பந்தம் இல்லாம இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி படிக்கும் பொழுதும் கடைசி பேஜ்ல இருக்கிற என்ன பண்ணணும்? இந்த புக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா புக்கு, இதை வந்து எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரா புக்கு, வேற சீசன் ரிலேட்டடான என்னென்ன புத்தகங்கள் இருக்கு, தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பிற புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்ல இது கொடுத்துருக்காங்க, 2 புத்தகம்.